கிரீட்டிங்ஸ் என்னுடைய வி ஃபேமிலி உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் நான் உங்கள் சீஃப். ஸோ உங்களை எல்லாரையும் வீக் 49க்கு வரவேற்கிறேன். ஸோ இது அன்பிலீவபிள் ரைஸ் அகெயின். ஸோ நமக்கு 2024. ஓகே, ஸோ நீங்கள் என்னுடைய இன்ஸ்டா லைவை பார்த்துருந்தீங்க தெரிஞ்சிருக்கோம். ஸோ நான் வந்து ஸ்பெஷல் லைவ் வந்திருந்தேன். ஸோ நம்மளுக்கு பொனான்சா, அந்த அன்ஸ்டாப்பபிள் பொனான்சாவுக்காக. ஸோ இந்த வாரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வீக் 49 and 50 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது 2 ஏர்லி பேர்ட் பொனான்சா இருக்குது. தென் அண்ட் தென் வீக் வாரம் 51, 52, 53 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெகுலர் பொனான்சா போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் யாருமே அந்த பொனான்சாவை மிஸ் பண்ணாதீங்க. ஆல்ரைட், ஸோ நீங்கள் என்னோடய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ நான் கோலாலம்பூரில் இல்லை, நான் கோலாலம்பூர்லேருந்து வெளியில் இருக்கேன். ஸோ நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா, ஸோ வரலாறு சிட்டியான மலாக்காவில் இருக்கேன். ஸோ நான் மக்களை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஸோ நான் திரும்ப கோலாலம்பூர் போக போகிறேன் கொஞ்சம் நேரத்தில். ஸோ நம்ம இந்த இயர் முடிய போகிற அந்த எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நான் நிறைய விஷயங்களை வந்து தேவஸ்ரீ விஜயேஸ்வரன்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அது எதை பற்றி அப்படின்னா, அந்த 2025 வந்து நம்மளை ரொம்பவே நம்ப முடியாத ஒரு வருஷமாக மாற்றணும் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? ஸோ 2025 நம்ப முடியாத ஒரு வருஷமாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது நம்மளை திரும்ப ஒரு உருவாக்கும், நம்ம யார் அப்படிங்கிறத காட்டும். ஓகே, ஸோ நீங்கள் யார் அப்படிங்கிறத வந்து உங்களால் திரும்ப அதை கொண்டு வர முடியும். ஸோ இந்த உலகத்துக்கு நம்ம யார் அப்படிங்கிறத, நமக்கு என்னெல்லாம் கிரேட்னஸ் இருக்குது அப்படிங்கிறத காட்ட போகிறோம். ஸோ இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் நம்ம எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்றதை நம்ம காட்ட போகிறோம். ஸோ கியூனெட்டோட சிறந்த விஷயங்களை, நம்மளுடைய ஃபவுண்டர்ஸில் உள்ள சிறந்த விஷயங்களை நம்ம காட்ட போகிறோம் அந்த உலகத்துக்கு. ஸோ நம்ம அந்த லாஸ்ட் ஒரு 26 வருஷமாக நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்ற உலகத்துக்கு கண்டிப்பாக நம்ம காட்ட போகிறோம். நீங்கள் நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டு இருந்தேன், நான் தூங்கலை. ஸோ அங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தேன். ஸோ நிறைய மக்களை மீட் பண்ணேன், என்னுடைய பசங்க கூட ரொம்ப நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ எனக்கு ஒரு விஷயம் வந்து புரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ தேவஸ்ரீ வந்து என்கிட்ட ஒரு ரொம்ப நாள் முன்னாடி சொன்ன ஒரு மெசேஜ் அது. ஸோ நீங்கள் பிராண்ட் நியூவாக இருந்து இந்த பிஸ்னஸுக்கு இருந்தாலும் சரி, ஸோ இந்த பிஸ்னஸை நீங்கள் ரொம்ப வருஷமாக பில்ட் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, ஸோ நீங்கள் வீக் சேஞ்சாக இருந்தாலும் சரி, ஸோ எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, அவர் என்ன சொன்னார் என்கிட்ட அப்படின்னா, ஸோ நான் எப்போவுமே அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் ஆன்சரை தேடி போயிட்டுருப்பேன், பதில்களை தேடி போயிட்டுருப்பேன். ஸோ எனக்கு அவர் நிறைய விஷயம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றத வச்சு போயிட்டுருப்பேன். ஸோ ஒரு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப எம்டி கப்பாக தேவஸ்ரீ வந்து ஒரு ஜென் மோடில் இருக்கும்போது நான் போய் உட்காந்தேன். ஸோ நான் ஒரு விஷயத்த கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ நம்ப முடியாத விஷயம் என்ன தெரியுமா பத்மன்? ஸோ நீ என்னெல்லாம் ஒரு ஆன்சர் நீ தேடிக்கிட்டு இருக்கியோ, ஸோ அந்த ஆன்சர் எல்லாமே, அந்த பதில்கள் எல்லாமே உனக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னா, ஸோ நீ வந்து அந்த ஆன்சர் கரெக்டாக அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் வந்திருக்க. ஸோ ஆன்சர், அந்த பதில்கள், உனக்கு தெரிஞ்ச பதில்கள் எல்லாம் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண தான் நீங்கள் வந்திருக்க. உனக்கு அந்த பதில்கள் எல்லாமே தெரியும். ஸோ எனக்கு இன்றைக்கி தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ சில நேரம் நமக்கு நிறைய சவால்கள்லாம் வரும்பொழுது, ஸோ சில நேரம் நம்ம வந்து பிஸ்னஸை பில்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஸோ ஒரு சில விஷயங்கள் நம்ம கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுவோம். ஸோ நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் வருதா, ஸோ நம்ம பில்ட் பண்ணுற டீம், நம்ம பீப்புள் கூட வச்சுருக்கிற ரிலேஷன்ஷிப், ஸோ நம்ம மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருக்கிற அந்த சண்டைகள், ஸோ நமக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கிற அந்த சண்டைகள், ஈகோ எல்லாமே, ஸோ அந்த விஷயங்கள்லாம் நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டு இருப்போம். பட் ஆனால் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து யோசிச்சிருப்போம். ஸோ இதுவாக இருக்குமா, அதுவாக இருக்குமா, ஸோ எனக்கு இந்த பதில் தெரியுமா, எனக்கு இதுக்கான ஆன்சர் தெரியாதா. ஸோ நம்ம நிறைய விஷயங்களை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ தேவஸ்ரீ என்கிட்ட சொன்ன விஷயந்தான். ஸோ நம்ம அதை வந்து சரி பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ தேவஸ்ரீ என்கிட்ட 23-24 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸோ நீ எந்தெந்த பதில்கள்லாம் தேடிட்டு இருக்கியோ அந்த கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாமே உனக்குள்ள தான் இருக்குது. புரியுதா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு 24 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க. அது உண்மை. ஏன் அப்படின்னா, நீங்கள் நிறையா வாட்டி வந்து வீக்கானுக்கு வரும்பொழுது, ஸோ நீங்கள் வீக்கானுக்கு வரும்போது, நீங்கள் ஐஎஸ்பிக்கு வரும்பொழுது, ஸோ நீங்கள் உங்கள் அப்ளைண்ட்டை உட்காந்து ஒரு சில விஷயங்கள் கேட்கும்போது சரி, ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, ஓகேவா, எப்போ வந்து உங்கள் அப்ளைண்ட் வந்து உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்களோ, நம்மளோட மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக போக ஆரம்பிக்கும். அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். ஸோ எனக்கு இது தெரியும், இதுதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த மாதிரியான ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் நமக்கு தோணும். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? ஸோ அது என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட எல்லாத்துக்குமான ஆன்சர் கண்டிப்பாக இருக்குது, உங்களுக்குள்ள தான் இருக்குது. பட் இது உண்மை. ஓகே, இது நான் உண்மையாக நம்புகிறேன். ஸோ நீங்கள் எந்தெந்த கேள்விகளுக்கான பதில்கள் நீங்கள் தேடிட்டீங்களோ, அது எல்லாத்துக்கான பதில்கள் உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஸோ இப்போ அங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, ஸோ நம்ம கொஞ்சம் திமிர் பிடிச்சிருக்கும். ஸோ நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும், ஸோ நிறைய பயங்கள் இருக்கும். ஸோ நம்ப மாட்டோம். ஸோ விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உலகத்தை நம்பணும்னு அவசியமே கிடையாது. ஓகே,
ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் வந்து உலகம் முழுக்க வந்து நம்பிக்கையே இல்லாமல் பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து உலகம் முழுக்க போய் நீங்கள் வந்து கண்டுபிடிக்க வேண்டாம். ஸோ நீங்கள் யார் உங்களை நம்புகிறாங்க நம்மளை அப்படின்றதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க அவசியம் இல்லை. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு முட்டாள்தனமானது. ஓகே, ஸோ மக்கள் வந்து ஒரு சில நிமிடங்களில் வந்து சேஞ்ச் ஆகிடுவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வாழ்க்கை முழுக்க நம்பிக்கிட்டு இருக்க ஒரு சில மக்கள் வந்து ஒரே செகண்டில் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிடுவாங்க. ஸோ அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேம் மாதிரி தான். ஆல்ரைட், ஸோ நான் தேவஸ்ரீ விஜய் ஈஸ்வரன் நான் என்ன பாடம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ஸோ நான் ஏன் இந்த உலகத்தை நான் ஃபோக்கஸ் பண்ணணும் ட்ரஸ்ட்டை வச்சு. ஸோ நான் என்ன நம்பணும், ஸோ எனக்கு ஆல்ரெடி ஆன்சர் தெரியும். ஸோ எனக்கு தெரியும் நான் எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நீங்கள் இப்போ உங்களோட ஜேர்னியை வந்து நீங்கள் திரும்பி பாருங்கள். ஆல்ரைட், ஸோ உங்களுடைய பயணத்தை வந்து நீங்கள் திரும்பி பாருங்கள். அந்த உங்களுடைய பயணம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமான பதில்கள் தெரியும். உங்களுடைய கேள்விகள் எல்லா கேள்விகளுக்குமான பதில்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தான் இருக்குது. ஸோ சில நேரம் வந்து நீங்கள் சில பேர் பதில்கள் சொல்லணும்னு நினைப்பீங்க. சில நேரம் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பதில்கள் சரியா அப்படின்றத நீங்கள் உங்கள் அப்ளைண்ட்டை நீங்கள் வந்து சரி பார்த்துப்பீங்க. அப்படி இல்லைனா ஜாப்பா தேவஸ்ரீ அவங்களுடைய வீடியோஸில் இருந்து எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ நான் இன்றைக்கி என்னோடய வெட்னஸ்டே மெசேஜில் போய் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, அந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இதில் சவால் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே பதில் தெரியும், பட் நான் அதை எதுவுமே பண்ணுறதில்ல. ஆல்ரைட், ஸோ நம்ம இன்றைக்கி உங்களோட பயணத்தை எடுத்துக்கலாம். சரியா, நெட்வொர்க்கராக உங்களுடைய பயணத்தை எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இந்த பிஸ்னஸை புதுசாக இருக்கலாம், அப்படி இல்லைனா மேக்ஸ் அவுட் கிங்காக இருக்கலாம், ஒரு குவீனாக இருக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பாதியில் இந்த ஜேர்னியில் பாதியில் இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, ஸோ உங்களுடைய முதல் பதில் உங்களுக்கு எது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாத்துக்குமான ஆன்சர் தெரியும், பட் நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா எனக்கு தெரியாது அப்படிங்கிறத தள்ளி விட பார்க்குறீங்க ஒவ்வொரு வாட்டியும். ஸோ உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணலை அப்படின்னு. ஸோ உங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்களை புஷ் பண்ணிக்கல, உங்களை நீங்கள் ரொம்ப எவ்வளோ புஷ் பண்ணணுமோ அந்தளவுக்கு நீங்கள் புஷ் பண்ணிக்கலன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் இப்போ பண்ணிக்கிட்டதை விட உங்களால் பெட்டராக பண்ண முடியும், உங்களால் இதை விட இன்னும் சிறப்பாக பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் நீங்கள் அதை பண்ணலை. நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து தேவையில்லாத விஷயங்களோட உங்களோட கவனங்களை வந்து சிதறதுன்னு. ஸோ உங்களோட வாழ்க்கையில் தேவையே இல்லாத முட்டாள்தனமான ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கவனத்தை வந்து சிதற விடுறீங்கன்னு. ஸோ உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து இதுக்கு வந்து தயாராக இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் நிறைய தியாகம் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த ஜேர்னியில் சக்ஸஸ் ஆக முடியும்னு உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் நீங்கள் வந்து அதுக்கு அந்த தியாகத்தை பண்ணுறதுக்கு ரெடி இல்லை. ஸோ நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்கன்னா, நமக்கு இந்த நார்மல் லைஃபே ஓகே. ஸோ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக சாங் பாடிக்கிட்டு, ஸோ நார்மலான பீப்புள் என்ன பண்ணுறாங்களோ அதையே பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ நீங்கள் ஃபைனான்ஷியலாக ஃப்ரீ ஆகணும் அப்படிங்கிற அதை விட நீங்கள் நார்மலாக பீப்புள் எப்படி யோசிக்கிறாங்களோ அதுதான் உங்களுடைய இதில் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் அப்படியே வாழ்ந்துட்டுருக்கீங்க இன்னும். ஸோ நீங்கள் என் கூட இருக்கீங்களா? உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் அதுக்கான விலையை நீங்கள் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக பண்ணவே இல்லைன்னு. ஸோ அது நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். அது வந்து உங்களோட ரூல் 3 இருக்கலாம். ஸோ நீங்கள் 1 மாதம் ரூல் 3 பண்ணலை, 2 மாதம் ரூல் 3 பண்ணலை, அந்த திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் கவனம் சிதற விஷயங்கள் வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரூல் 3 நீங்கள் பண்ணுறதே இல்லை தொடர்ச்சியாக. ஸோ நீங்கள் ஈஸியாக உங்களுடைய டிஏடியை உங்களோட அப்ளையன்ஸுக்கு சென்ட் பண்ணிடுறீங்க. உங்கள் அப்ளையன்ஸுக்காக இருக்கட்டும், உங்களோட எனக்காக இருக்கலாம், இல்லை உங்கள் ஐஎஸ்பியாக இருக்கலாம், எல்லா வாரமும். ஓகே, பட் ஆனால் நீங்கள் அதை அப்படி சென்ட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் ஈஸியாக சென்ட் பண்ண முடியும் உங்களோட டிஏடியை, பட் நீங்கள் ஆனால் சென்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ நீங்கள் அதை செய்யறதுக்கு ரெடியாக இல்லை, அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ நீங்கள் சவால்களை வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் உங்களுடைய டவுன்லைன்ஸ் கூடயாக இருக்கலாம், உங்களோட அப்ளைன்ஸாக இருக்கலாம், உங்களோட ஃபேமிலியாக இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், எல்லோரும் கூட நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க இந்த சேலஞ்சஸ், இந்த சவால்களை வந்து உங்களால் எப்படி சால்வ் பண்ண முடியும்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ ஒருவேளை நம்ம இதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணுமா, ஸோ ஒருவேளை நீங்கள் அந்த விஷயத்தை மன்னிக்கிறது, மறக்கிறது, ஸோ அந்த விஷயத்துலேருந்து நம்ம மூவ் ஆன் ஆகிறது, கடந்து போகிறது, ஸோ சாமதான வேதத்தை இந்த விஷயங்களை, ஸோ இந்த விட்டு போகலாம், அந்த திரும்ப இன்னொரு நாள் வரும் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கான காரணம் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஈகோ தான். அது உங்களோட ஈகோவாக இருக்கலாம், இல்லை அவங்களோட ஈகோவாக இருக்கலாம். ஸோ நீங்கள் 2 பேருமே எதை சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஈகோவை நீங்கள் வந்து கொல்றதுக்கு ரெடியாக இல்லை, அதை விட்டு கொடுக்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இல்லை.
ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம அந்த அந்த சுச்சுவேஷன் வந்து கண்டிப்பாக நம்மளால் அதை தீர்த்து வைக்கவே முடியாது. அது உங்களுடைய வாழ்க்கை முழுக்க சரி, உங்களுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் தொடர்ந்து நீடிக்கும். ஸோ நீங்கள் என் கூட இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கு உங்களுடைய பதில் தெரியும். ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் எப்படி நம்ம வந்து சக்ஸஸ் ஆகிறது அப்படின்னு. ஸோ ஒரே பதில் தான் அந்த Qnetல நீங்கள் எப்படி சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ தேதஸ்ரீ வந்து என்கிட்ட ஒரு 26 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜாப்பா என்கிட்ட 26 வருஷமாக திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். ஸோ நான் அதை வந்து கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணி உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருந்த விஷயந்தான். ஸோ ஒரே பதில் தான், ப்ரெசன்டேஷன். ஸோ நீங்கள் உங்களுடைய கனவில் வந்து ரொம்ப சீரியஸாக இருந்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்றத அச்சீவ் பண்ணணும்னு இருந்தீங்கன்னா, ஸோ எனக்கு தெரியல ஏன் நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு மினிமம் வந்து ஒரு 15% வந்து உங்களால் கொடுக்க முடியலன்னு. எனக்கு அது தெரியவே இல்லை. ஸோ உங்களுக்கு ட்ரீம் இருக்குது, உங்களுக்கு பணம் தேவைப்படுது. ஸோ உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க. ஸோ உங்களுடைய ட்ரீம் வீடை வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க. ஸோ உங்களுடைய ட்ரீம் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ பெரிய ட்ரீம் லிஸ்ட் வச்சுருக்கீங்க. ஸோ நிறைய சக்ஸஸ்ஃபுல் பிளான் எல்லாமே வச்சுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதில் ரொம்ப சீரியஸாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. ஸோ நீங்கள் அதை நான் உங்களை நம்புகிறேன். பட் ஆனால் ஏன் நீங்கள் வந்து அந்த ரூல் 3 பண்ண மாட்டீங்க? ஸோ உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஏன் ரூல் 3 பண்ண மாட்டீங்கன்னு. ஸோ என்னன்னா ஆணவம், வேறு ஒன்றும் இல்லை. சோம்பேறித்தனம். ஸோ தொடர்ச்சியாக ஒரு விஷயத்த பண்ணாமல் இருக்கிறது. ஸோ உங்களுடைய பசி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ நீங்கள் எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ ஒருவேளை உங்களுடைய ட்ரீம் நீங்கள் என்ன வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அது வந்து அந்தளவுக்கு பெருசாக இல்லாமல் கூட இருக்கலாம். நீங்கள் சரியான ட்ரீமை கண்டுபிடிக்காமல் கூட இருக்கலாம். ஸோ இந்த பிஸ்னஸ்லேருந்து என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன சரியாக கண்டுபிடிக்காமல் கூட இருக்கலாம். ஸோ நிறைய காரணங்கள் இருக்குது. பட் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ நீங்கள் ஏன் வீக்கெண்டு வர்றதில்லை? ஸோ உங்களுக்கு தெரியும் ஏன் நீங்கள் வீக்கெண்டு வரலன்னு. ஸோ அது மணி இல்லாமல் கிடையாது. யார் வேணாலும் மணியை கண்டுபிடிக்க முடியும், யார் வேணாலும் மணியை ரெடி பண்ண முடியும். ஸோ பிளேனை பிடிச்சி இங்கே வந்து கண்டிப்பாக இங்கே வந்து லைஃப் சேஞ்சிங் ஈவெண்ட்டை கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வீக்கெண்டுக்கு வராதுக்கு காரணம் நீங்கள் வந்து காரணங்களை தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் பூனைக்குட்டிக்கு உடம்பு சரியில்லை, உங்களுடைய மாமியாருக்கு பிடிக்கல, ஸோ உங்களுடைய அப்ளைன் வந்து வீக்கெண்டை ப்ரொமோட் பண்ணலை. ஸோ உங்களுக்கு தெரியும் உண்மை என்ன அப்படின்னா, ஒரே ஒரு இடம் உங்களுக்கு கிளிக் கிடைக்க வேண்டிய இடம் எது அப்படின்னா, ஸோ நீங்கள் வீக்கெண்ட் வர்றது தான். ஸோ நீங்கள் நம்ம கிரேட்டஸ்ட் ஒன்ஸ் நம்மளோட ஜாப்பா தேத்தோ பேசுகிறத கேட்குறது தான். ஸோ அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ வெட்னஸ்டே மெசேஜ் வந்து எல்லா வாரமும் நீங்கள் பார்க்குறது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு உங்களுக்கே தெரியும். பட் ஆனால் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் பார்க்காம இதை ஜஸ்ட் ஃபார்வர்ட் மட்டும் பண்ணுறீங்க உங்களோட டவுன்லைன்ஸுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு வாரத்தில் சண்டே மட்டும் ஒரு 30 நிமிஷம் வந்து நீங்கள் தியாகம் பண்ணுறதுக்கு ரெடி இல்லை. இது வாட்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது. ஸோ நீங்கள் சிஸ்டம் கூட ப்ளக்டினா இல்லை. ஸோ உங்களுக்கு இதுக்கான எல்லாத்துக்குமான விடை தெரியும். ஓகே, ஸோ உங்களை எது பின்னாடி பிடிச்சி இழுத்துட்ருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் எதை பார்த்து பயந்துட்டுருக்கீங்க அது உண்மை இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த பயம் வந்து எதுக்கு உங்களை க்ரியேட் பண்ணிச்சு? உங்களோட ஈகோ தான் க்ரியேட் பண்ணிச்சு. அதுதான் உங்களை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆகிறோம் அப்படிங்கிற அந்த ஃபியர் வந்து யாருக்குமே இல்லை. ஸோ கொஞ்சம் ஏஞ்சி நீங்கள் காஃபி குடிங்க. ஓகே, ஸோ உங்களுடைய வாழ்க்கை முழுக்க நீங்கள் நிராகரிக்கப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. ஸோ உங்களுடைய மற்ற ஏரியா ஆஃப் லைஃப்பில் வந்து இது எப்பயுமே நிப்பாட்டுறதே கிடையாது. நீங்கள் எப்போவுமே நிராகரிக்கப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. அதே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் மட்டும் ஸ்டாப் ஆகுது. ஏன் நிப்பாட்டுறீங்க? அதே அந்த Qnetல உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்களுடைய டவுன்லைன்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ விஷயம் கொடுக்க வேண்டியமோ அதை நீங்கள் கொடுக்காம தான் இருக்கீங்கன்னு. ஸோ உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ நீங்கள் அப்போல்லாம் அவங்க கூட நிற்கணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சில பந்தங்களை வந்து நீங்கள் ரொம்ப அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம கூட கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே எடுத்துக்கிறீங்க. ஸோ உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு வந்து நீங்கள் நிறையா செய்யவே இல்லைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் ஒரு பெஸ்ட் மதராக ஒரு அம்மாவாவோ இல்லை அப்பாவோ இல்லை. பட் ஆனால் உங்களால் இருக்க முடியும். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களால் ஒரு நல்ல பெட்டரான அப்படின்னா இருக்க முடியும் அப்படின்னு. உங்களுடைய டவுன்லைன்ஸுக்கு நீங்கள் எப்பயுமே அவைலபிளாக இருக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்க முடியும். உங்களால் முடியும். ஸோ தொடர்ச்சியாக ஒரு சில விஷயங்கள் உங்களால் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் இன்டர்நெட்டில் நீங்கள் படிக்கிற நெகட்டிவ் நியூஸ் எல்லாமே Qnetஐ பற்றி படிக்கிற எல்லா நெகட்டிவ் நியூஸுமே வந்து ஒன்றுத்துக்குமே ஆகாத விஷயம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப பெரிய கிரேட்டஸ்ட் கம்பெனி அப்படிங்கிறது. ஸோ நாம் ஒரு 26 வருஷமாக அங்கே இருக்கோம்.
ஸோ மான்செஸ்டர் சிட்டி வந்து நம்ம கூட பார்ட்னராக 11 வருஷமாக இருக்காங்க. ஸோ நமக்கு 40 ஆஃபீஸ் இருக்குது இந்த உலகம் முழுக்க. ஸோ நம்ம தான் வந்து வேகமாக வளர்ந்துட்டு இருக்கிற இ-காமர்ஸ் டைரக்ட் சேலிங் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி இந்த உலகத்திலேயே. ஸோ உங்களுக்கு இது எல்லாமே திரும்பவும் கூகுள் நெகட்டிவ்லேயே பார்த்துட்ருப்பீங்க. ஸோ உங்களுடைய சொந்தக்காரங்களுடைய சொல்கிற விஷயங்கள், ஸோ எல்லா காரணங்களையும். பட் எனக்கு இது புரியவே இல்லை ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஏன் அதை வந்து நீங்கள் வந்து அலோவ் பண்ணுறீங்க? ஸோ எல்லாமே உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய சக்ஸஸுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எதுக்கு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ நீங்கள் சக்ஸஸ் ஆகாததுக்கான மிக முக்கியமான காரணம் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் என்ன அப்படின்னா, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணாது தான். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணாது, நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்த பண்ணாமல் இருந்தது, ஸோ நீங்கள் ப்ரெசன்டேஷன் கொடுக்காமல் இருந்தது, ஸோ மக்களை வந்து உங்களால் வந்து ஹேண்டில் பண்ண முடியாமல் போனது, ஸோ உங்களுடைய இதை ஸோ உங்களுடைய கோடாலியை நீங்கள் வந்து ஷார்ப் பண்ணாமல் போனது தான். ஸோ எப்படி வந்து பீப்புளை வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கற்றுக்காமல் போனது. ஆல்ரைட், உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ எல்லா இடத்துலையும் நீங்கள் பதில்களை தேடுறத முதல்ல நிப்பாட்டுங்க. ஸோ நீங்கள் நிப்பாட்டுங்க. அப்ளைன்ஸ்டே அந்த வந்து கம்மியான ஆன்சர் தான் வருது அப்படிங்கிறத நிப்பாட்டுங்க. ஸோ அந்த விஷயந்தான் வந்து என்னை இழுத்து நிப்பாட்டுது, என்னுடைய ஃபுல் பொட்டன்ஷியலை அச்சீவ் பண்ணுறதுக்கு அப்படின்ற சொல்கிறத நிப்பாட்டுங்க. ஸோ எல்லா பதில்களுமே உங்களுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஈகோ வந்து வெளியில் தள்ளுங்க. ஓகே, ஸோ தென் உங்களோட ஆன்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ புரியுது நான் என்ன சொல்கிறேன்னு? ஸோ அதுதான் வந்து எனக்கு தத்தசி வந்து சொல்லிக் கொடுத்தாரு. ஓகே, இன்னைய வரைக்கும். ஸோ நான் அவருக்கு ரொம்ப நன்றி உணர்வோடு இருக்கேன். ஏன் அப்படின்னா எனக்கு எல்லாத்துக்கான பதில்கள் தெரியும். ஸோ ஒரு சில நேரம் எனக்கு பதில்கள் கிடைக்காத போது, இல்லை எனக்கு அந்த பதில் எனக்கு கரெக்டாக இல்லாத போது, அந்த நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஈகோ வந்து என்னை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ உங்களுடைய ஆணவம் வந்து உங்களுடைய கண்ணை மறைச்சிடும். ஓகே, ஸோ உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, உங்களுடைய அரகன்ஸை ரிமூவ் பண்ணுங்கள், உங்களுடைய ஆணவத்தை விட்டு வெளியே வாங்க, உங்களுடைய கப்பை எம்டியாக வச்சுக்கோங்க. ஸோ லிசன் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஸோ என்னுடைய டவுன்லைன்ஸ் உலகத்தில் எல்லாருக்கும் நான் உங்கள் சீஃப், நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் தேடிட்டு இருக்கிற எல்லா கேள்விகளுக்கான பதில்களும் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நீங்கள் பறக்கிறதுக்கு பிறந்தவங்க. ஸோ உங்களுக்கு இருக்கிற அந்த பொட்டென்ஷியல், நீங்கள் பிறக்கும்பொழுது இன்றைக்கி எனக்கு என்ன பொட்டென்ஷியல் இருக்கோ அதே பொட்டென்ஷியல் தான் உங்களுக்கும் இருக்குது. ஸோ என்னோட பெட்டராக இருக்குது. ஸோ ஜாப்பாவுக்கு ஈக்குவலாக இருக்குது உங்களுடைய பொட்டென்ஷியல். ஸோ தேத்தோஸ்டிச் ஈக்குவலாக தான் உங்களுடைய பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லா ஆன்சருமே தெரியும். ஸோ நீங்கள் பறக்கிறதுக்கு பிறந்தீங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கான திறமை வந்து ரொம்ப ரொம்ப அதிகம், அதை அளவிடவே முடியாது. ஸோ நீங்கள் வந்து உலகத்திலேயே ரொம்ப பெரிய கிரேட்டஸ்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியில் இருக்கீங்க இந்த உலகத்திலேயே. ஸோ கிரேட்டஸ்ட் அப்ளைன்ஸ் கூட இருக்கீங்க. ஸோ ஜாப்பா, தேதஸ்ரீ, விஜயேஸ்வரன் கூட. ஸோ உங்களை எந்த ஒரு விஷயமும் பின்னாடி பிடிச்சிருக்க வேண்டாம். ஸோ உங்களை தவிர்த்து. ஓகே, ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்கோங்க மேனேஜ் பண்ணுறதுக்கு எப்படின்னு. ஓகே, ஸோ திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் தேடிட்டு இருக்கிற எல்லா ஆன்சரும் எல்லா கேள்விகளும் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. ஓகே, தேங்க்யூ கைஸ்.